கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம் விதமாக சொல்லுகிறது, ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கே வந்து சேர்ந்தீர்கள் என்று. இது எதை குறிக்கிறது என்றால், தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தத்தை குறிக்கிறது. பாருங்கள், ஆதியிலே காயின் அவன் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொன்று போட்டான். அப்பொழுது தேவன் வந்து காயின் இடத்தில் கேட்டார், உன்னுடைய சகோதரன் எங்கே என்று. அவன் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது அவர் சொன்னார், உன்னுடைய சகோதரனுடைய இரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று. பாருங்கள், அன்று ஆபேலுடைய இரத்தம் தேவனை நோக்கி முறையிட்டது. என்னுடைய சகோதரன் என்னை கொன்று விட்டான் என்று பழி சொன்னது, குற்றம் சாட்டினது. ஆனால் இப்பொழுது நமக்கு இருக்கிற இரத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தம். அந்த இரத்தம் பழி சொல்லுகிற இரத்தம் அல்ல, அது குறை சொல்லுகிற இரத்தம் அல்ல, அது தள்ளி விடுகிற இரத்தம் அல்ல, அது பழி வாங்க துடிக்கிற இரத்தம் அல்ல, அது மகா பரிசுத்த இரத்தம். உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்தின் நிமித்தமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும் வெளியேறப்பட்ட ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்மாவே, ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் மிகவும் பெரிய பாவி, பயங்கரமான பாவங்களை செய்திருக்கிறேன் என்று, என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுமோ என்று நீ கேட்கலாம். இன்றைய நாட்களிலே நாம் பார்க்கும்போது பாவ நிவர்த்திக்காக ஜனங்கள் ஆடுகளையும் மாடுகளையும் கோழியையும் அப்படியாக பல காரியங்களை பலியிடுகிறதை பார்க்க முடியும். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிற ஆத்துமாவே, நீ பலியிட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் உனக்காக ஏற்கனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பலியாகி தன்னுடைய வெளியேறப்பட்ட பரிசுத்த இரத்தத்தை சிந்தி உனக்காக மீட்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நீ செய்ய வேண்டியது அவரிடத்தில் வந்து சேர வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். உன்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், உன்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார் என்று நீ விசுவாசித்தாய் என்றால் நீ ரட்சிக்கப்படுவது நிச்சயம். பாருங்கள், ஆபேலுடைய இரத்தம் குறை சாற்றினது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தம் அது குறை சாற்றுகிறது அல்ல, அது அரவணைக்கிற இரத்தம், அது குற்றம் சொல்லுகிற இரத்தம் அல்ல, அது அன்பு செலுத்துகிற இரத்தம், அது பழி வாங்க துடிக்கிற இரத்தம் அல்ல, உன்னை விடுவித்து உன்னை நித்திய வாழ்வுக்கு கொண்டு போகிற ஒரு இரத்தம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீ கேட்டுக்கொண்டிருப்பாய் என்றால், உன்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒப்புக்கொடு, அவரை விசுவாசி. அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவது நிச்சயம். அவருடைய இரத்தம் உன்னை சுத்திகரித்து உன்னை ரட்சித்து பரலோகத்துக்கு